மயுனாக்கு பயங்கரமான ஃபீவர். அவங்களுக்கு மருத்துவ உதவிக்காக வந்த இடத்துல அங்க இருந்த வைத்தியர் இவங்களை அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதை நம்ம கிரவுன் பிரின்ஸும் சென்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அங்கிருந்து தப்பிக்க முடியல. காவலாளிகள்லாம் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவ்வளோதான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ண முடியும், எல்லாரும் சுத்து போட்டுட்டாங்க. நம்மளோட கிரவுன் பிரின்ஸையும் மைனாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மயக்க மருந்து கலந்த சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, பாடி கார்டும் மைனாவோட சர்வெண்ட் லேடியும், அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு தூஷங் வராங்க, முகமூடி போட்டுட்டு தான். ஏன்னா கிரவுன் பிரின்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு தகவல் அரண்மனைக்கு கிடைக்கிறப்போ தூஷங்குக்கு தெரியாமையா இருக்கும். ஸோ தூஷங் தான் இங்கே வந்திருப்பாங்க. எப்படி உங்களை காப்பாத்துறதுன்னு தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கட்டி போட்டுதான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ பாடி கார்டு ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற காவலாளிகளை அடிக்க முயற்சி பண்ண லைட்டாக ஒரு கலோபரம் ஆகுது. அந்த சான்ஸை பயன்படுத்தி 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. மைனாவோட சர்வெண்ட் லேடியோட கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு இந்த பக்கமாகவும் நம்ம கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் அந்த பக்கமாக போயிடுறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, ஒன்னா தப்பிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க சேஃபாக போயிடுவாங்க, நாம அந்த பக்கம் சேஃபாக போயிடலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. அது அந்த சமயத்தில் காவலாளிகள் 2 பக்கம் பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரை துரத்திட்டு 1 செட் ஆஃப் காவலாளிகள் போறாங்க. இவங்கள தேடிட்டு ஒரு செட் ஆஃப் காவலாளிகள் வராங்க. அந்த சமயத்தில் வைக்கப்புல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் நம்ம மயுனாவும் கிரவுன் பிரின்ஸும் ஒழிஞ்சுக்கிறாங்க. இதுக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியெல்லாம் விட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துலதான் தூஷங் வந்து காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த வைக்கப்போருக்குள்ள கூட நம்மளோட கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் கிடையாது. எங்க போனாங்க அப்படின்னு தூஷங்குக்கும் தெரியல. ஆனா கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படிங்கறத தூஷங் கண்ணால பார்த்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம கிரவுன் பிரின்ஸ் எங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப மைனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மருத்துவரோட வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. அங்கேயே திரும்பி வர்றாங்க. மைனா கிட்ட சொல்றாங்க, இதை பாருமா, உனக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, வேற எங்காவது உன்னை பாதுகாப்பான இடத்துல தான் வைக்கணும். ஆனா வேற வழி கிடையாது. இப்ப நீ இருக்கிற கண்டிஷன்ல ஓடி எல்லாம் வந்து ரொம்ப தூரம் போக முடியாது. கண்டிப்பா நம்மள இங்க தேட மாட்டாங்க, அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம மைனாவுக்கு புரியுது. இல்லை எனக்கு புரியுது, நம்ம கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டோம் தான் காவலாளிகள் நினைப்பாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்கிறாங்க. பயங்கரமாக குளிருது. மைனா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, தூங்குறதுக்கு ட்ரை பண்ணு, நீ ஒன்ஸ் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாக பெட்டராக ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கிரவுன் பிரின்ஸ் அப்படி உட்காந்த மேனிக்கே தூங்கிடுவாங்க. இந்த பக்கமாக அந்த மலைப்பகுதியில் ஒரு வுட் ஹவுஸ் மாதிரியான இடத்துல தானே இருந்தாங்க. அந்த இடத்துக்கு பாடி கார்டும் அந்த சர்வெண்ட் லேடியும் வந்துட்டாங்க. ஆனால் சர்வெண்ட் லேடிக்கு மனசே வந்து தாங்க மாட்டேங்குது. பாதுகாப்பா இருக்காங்களா என்னன்னு தெரியாம 2 பேருக்கும் தான் ஒரு மாதிரி பதக்கனே இருக்கு. இந்த பக்கம் பயங்கரமா நைட்டு குளிர ஆரம்பிக்குது. மயுனா தூங்குறப்போ இவரோட கோட்டை தான் வந்து கழட்டி போத்தி விடுறாங்க. அப்படியே மயுனாவை ஹக் பண்ணிட்டே தூங்கி போயிடுவாங்க. அடுத்த நாள் விடியறப்போ ஃபர்ஸ்ட் மயுனா தான் கண்ணு முழிப்பாங்க. இந்த டிராவல் அப்பவே வந்துட்டு மயுனாக்கு கிரவுன் பிரின்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தான் யார் என்னங்கிறது தெரியாது. நான் வந்து ஒரு ஸ்லேவ், இந்த மாதிரி அந்த டாக்டரோட சாயோட பொண்ணுக்கு நான் வந்து ஒரு மெய்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சப்ப கூட இவர் வந்து பெரிய இடத்து பையன் தான். ஏன்னா பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸில் வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கிரவுன் பிரின்ஸ்னு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்மக்கிட்ட இவ்வளோ மரியாதை நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மனசுக்குள்ள தோணுது. கிரவுன் பிரின்ஸ் கண்ணு முழிக்கிற சமயம் இவங்க தூங்குற மாதிரி படுத்துக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் எழுந்தவர் கையெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. காய்ச்சல் இல்லை. அதுக்கப்புறம் மைனா எழுந்துருவாங்க. ஏஞ்சல், இதுக்கப்புறமாவும் நீ என் கூட வரியா? அது சரிப்பட்டு வராது. பாத்தியா எவ்வளோ கஷ்டமெல்லாம் நீ அனுபவிச்சு அப்படிங்கிறப்போ, இல்லை நான் உங்க கூட தான் வருவேன், என் முடிவை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் உன் விருப்பம். அப்புறம் நான் என்னோட மனசில் வச்சிருக்கேன், உன்னோட மேடம் இருக்காங்க இல்லையா, டாக்டர் சாயோட பொண்ணு, அவங்க கிட்ட பேசி உனக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீ அவங்க வீட்டில் வந்து ஸ்லேவாக தான் இருக்க. அவங்களுக்கு நீ மேடா இருந்தாலும் ஸ்லேவாக இருக்கிறவங்க தான் மேடாவாங்க. இப்போ உன்னோட அதிகாரம், உன்னோட ஃப்ரீடம் அப்படிங்கிறது உன்னோட எஜமானி அம்மா கையில் தான் இருக்கு. அவங்க கிட்ட நான் பேசி உனக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நீ டேலண்டான பொண்ணு, ஒரு காமனராக உன் வாழ்க்கை ஆரம்பி, ஃப்ரீடமாக உன் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண அப்படிங்கிறப்போ, ஐயா நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பட் இப்போதைக்கு நம்ம அது பேச வேண்டிய விஷயமும் இல்லை, பேச வேண்டிய இடமும் இல்லை, இங்கிருந்து நம்ம வெளியே போகணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு வர்றப்போ கிரவுன் பிரின்ஸ்க்கு சென்ஸ் ஆயிடுச்சு. டோர் ஓப்பன் பண்ண முடியல, வெளிப்பக்கம் லாக் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே இருக்கோன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, லாக் பண்ணியிருக்காங்க. உண்மைதாங்க. அந்த பக்கம் அரசவையோட காவலாளிகளும் இருக்காங்க, இந்த இடத்த சேர்ந்த டாக்டரும் இருக்காங்க. இந்த பக்கம் அரண்மனை தான் காட்டுறாங்க. ராஜமாதாவும் டாக்டர் சாயும் காஃபி சாட்ல இருக்காங்க. அப்பதான் ராயல் சீல் கிடைச்சுதா, என்னாச்சு ஏதாச்சு, தூஷங்க எப்படி கிரவுன் பிரின்ஸ் ஆக்குறது, ஏதாவது வந்து நீங்க ஐடியா யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்கிறப்பதான் டாக்டர் சாய் சொல்லுவாங்க, ஆக்சுவலா சிறையில இருந்து ஒரு வாட்டி கிரவுன் பிரின்ஸ் உங்களை பார்க்க வந்தப்போ நானும் இந்த அறையில தான் பக்கத்துல இருந்தேன். நான் இருக்கேங்கிறது கிரவுன் பிரின்ஸுக்கு தெரியாது. கிரவுன் பிரின்ஸ் என்ன சொன்னா, நீங்க தூஷங்க வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆக்குனதும் அடுத்தது அரசர் ஆக்குறதுக்காக எங்க அப்பாவை கொல்றதுக்கே வந்து ராணியோட அப்பா தயாரா இருக்காரு. மருமகனை கொண்டுட்டு பேரனை அரசன் ஆக்க போறாரு. அரசரோட தாத்தாவை இவர் மாற போறாரு. அதுக்கப்புறம் எல்லா பவரும் அவர்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இல்லையா, அப்பா தானே நம்பல. ஆனா அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்றப்பதான் தெரிய வருது, ராணியோட அப்பாவுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு. தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணதுமே அரசரை எப்படியாவது கொன்னுட்டு அந்த இடத்துக்கு தூஷங்க கொண்டு வந்துருவான். தூஷங்க அரசன் ஆயிட்டானா
இவர் வந்து அரசரோட தாத்தாவா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் அவனோட பார்வை நம்ம பக்கம் தான் திரும்பும், நம்மளை கொன்னு புதைக்கிறது தான் அவன் காத்துட்டு இருப்பான். அதனாலதான் அந்த ராயல் சீல் எங்க ஏதுன்னு தேடுறதுல நான் முனைப்பு காட்டவே இல்லை. அந்த ராயல் சீல் கிடைக்கிற வரைக்கும் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கக்கூடாது அப்படின்னு அதையும் தாமதப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கேட்குற ராஜமாதாவுக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவங்க பிளான் வந்து அரசரை கொல்றது கிடையவே கிடையாது. அரசரை படுத்த படுக்கை ஆக்கிட்டு அந்த கிரவுன் பிரின்ஸை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்குறதன் மூலியமாக நானும் ராஜமாதா வந்து அரண்மனை விட்டு போயிடுவோம், எங்களை வந்து யாரும் தேடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டிருப்பாங்க ராணியோட அப்பா கிட்ட. ராணியோட அப்பா இவங்களுக்கே தெரியாம தூஷங் வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆனதுமே அரசரையே கொண்டுட்டு தூஷங்க அரசன் ஆக்கணுங்கிற அளவுக்கு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் தெரிய வரப்ப ராஜமாதாக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. சரி இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வேற வழி இல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு, நாம எப்படியாவது அரண்மனை விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம், அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல ராணியோட அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனௌன்ஸ் பண்றாங்க, உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிற சமயத்துல அவர் 2 பேக் எடுத்துட்டு வராரு. வைக்கிறப்போ அப்படி ராஜமாதா ஷாக் ஆயிட்டு இதுல இருக்கிறது ராயல் சீலா, ராணி திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறப்போ அவர் ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. அதை பிரிச்சு பாக்குறாரு நம்மளோட டாக்டர் சாய். அப்ப அவருக்கு தெரிய வந்துடுது, என்ன தைரியம் இருந்தா ராயல் சீல ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க, போலியோ உருவாக்கிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய தேச துரோகம் தெரியுமா அப்படிங்கிறப்போ இப்ப என்ன பண்ண சொல்றீங்க, என்ன என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா, ராயல் சீல் எங்க இருக்குன்னு சொல்லவும் மாட்டேன்றா, என்ன பண்ண முடியும், உடனே என்னோட பேர் நான் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கியே தீரணும், அதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன், யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, அரசர் நாளை பின்ன கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமாக இவ்வளவு ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும், அப்ப நடக்கிறது அப்ப பாத்துக்கல. இதை பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது, தாமதமாக ஆக நம்ம கழுத்துக்கு கத்தி தொங்கிட்டு இருக்கு, நம்ம உடனே தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கி ஆகணும், அப்பதான் நம்ம கையில பவர் வரும், இல்லைன்னா வேற மாதிரி போயிடும், நம்ம திட்டப்படி எல்லாம் போகிறதுக்காக நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க என்ன அசால்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ராஜமாதாவுக்கும் டாக்டர் சாய்க்கும் நமக்கே அப்பனா இருப்பான் போலியே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கிட்டத்தட்ட இவங்க ஆடி போயிடுறாங்க, வேற வழி கிடையாது. அடுத்த நாள் அரசவையில் வந்து அறிவிக்கிறாங்க, ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டேட்ல தான் கிரவுன் பிரின்ஸுக்கான செரிமனி வந்து தூஷனுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்படி அரண்மனையில இந்த அறிவிப்பை கேட்டுட்டு வராங்க ராணியோட மேய்டு. ராணி கிட்ட சொல்றாங்க, அம்மா ஒரு நல்ல செய்தி, உங்க பையன் தூஷங்க வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் ஆக்க போறாங்க, அதுக்கான டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்கிறப்ப ராணிக்கு சந்தோஷம் வருது இல்ல, அதுக்கு பதிலாக பயம் வருது. தன் கணவனான அரசரை பாக்குறாங்க. ஜெயில சொல்லியிருப்பார் இல்லையா கிரவுன் பிரின்ஸ், தூஷங்க நீங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்குனதும் என் அப்பாவான அரசரை கொண்டுட்டு தூஷங்க அரசராக்கிடுவீங்க, அதுதானே உங்க பிளான், நீங்க அரசருக்கு தாத்தா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்க சொந்த பொண்ணை விதவையாகவே ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் காதுல விழுகுது. அதனால தன்னோட சொந்த பையன், தான் பெத்த பையன் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் ஆக போறான் அப்படிங்கிற அந்த தகவலை கேட்டு ராணிக்கு சந்தோஷம் இல்ல. அவ்வளவுதான், ஏகேன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்மளோட கிரவுன் பிரின்ஸையும் மைனாவையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் தான் வந்து பேலஸ்ல இருக்கிற பேலஸ் கார்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்காக கூப்பிட்டு வராங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்ததும் சரி நீங்க எல்லாம் போங்க, நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் கண்டிப்பா கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பாடி கார்டு அந்த உட் ஹவுஸ்லயே அந்த சர்வன்ட் பொண்ணை விட்டுட்டு என்ன நிலவரம்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அதனால தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டை மிரட்டி அவரை அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரையும் அங்கிருந்து சேவ் பண்ணிட்டு 3 பேருமா தப்பிச்சு அந்த மலைப்பகுதிக்கு வராங்க. அந்த இடத்துல இவங்க ஒளிஞ்சுன்னு பாக்குறாங்க, ஓகே இங்க வேற யாராவது வந்திருக்காங்களா, நம்ம இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாக்குறாங்க. இல்ல, சர்வன்ட் பொண்ணு தான் வெளியே வரா. இவங்களை பார்த்துட்டு கரெக்டா வெளியே வர இவங்களும் போலாம் அப்படிங்கிறதுக்குள்ள டாக்டர் சாயோட பாடி கார்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், 3 பேர் பதுங்கிடுவாங்க. கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு சொல்லுவாங்க, இது டாக்டர் சாயோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் மைனாவை பார்த்து கேட்க ஆமான்னு சொல்றாங்க. சரி என்ன பண்றது, இப்போ இந்த சர்வன்ட் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா டாக்டர் சாயோட பாடி கார்டு தான் அப்படிங்கிறப்போ டாக்டர் சாயோட பொண்ணு தானே அவங்க, ஸோ அவர் பத்திரமா கூப்பிட்டு போய்க்குவாங்க. நீயும் அவங்க கூட போறதா இருந்தப்போ நாங்கள் கிளம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இல்லை நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்ட்டு மைனா ரொம்ப ஸ்டெப்பனா இருக்கா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. கிரவுன் பிரின்ஸும் சரி எங்க கூட வான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக இவங்களுக்கு ஒரு பேக் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து வெளியே தான் வந்து குழி தோண்டி புதைச்சு வச்சிருப்பாரு பாடி கார்டு. கிரவுன் பிரின்ஸ் கூட பாராட்டுறாங்க, பரவாயில்லடா நான் என்னமோ நினைச்சேன், இப்படி தள்ளியா ஒரு இடத்துல புதைச்சு வச்சது நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறப்போ ஆமா கிரவுன் பிரின்ஸ், இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்ல, எப்பவுமே நம்மளோட உடைமைகளை வந்து வேற எங்காவது நம்ம பதுக்கி வைக்கணும், நம்ம இருப்பிடத்தை எதிரிகள் கண்டுபிடிச்சிட்டாலும் ஏன் நம்ம தப்பிச்சு நம்ம இருப்பிடத்துக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம உடைமைகள் வந்து வேற எங்காவது இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்ல அப்படின்ட்டு அந்த பேக் எடுத்து மாட்டுறப்ப கேட்பார் பாடி கார்டு கிரவுன் பிரின்ஸை பார்த்து. ஆமா கிரவுன் பிரின்ஸ், அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு வந்து டாக்டர் சாயோட வீட்டில் சர்வெண்ட்டாக இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லவ, டாக்டர் சாயோட வீட்டில் வேலை செய்கிறா, அங்கே ஸ்லேவா சர்வெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவள் கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, என்ன நடந்தாலும் சரி நான் டாக்டர் சாயை வந்துட்டு கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்கியே தீர்வான் பண்ண எல்லாத்துக்கும். அப்படி ஒன்று நடக்கிறப்போ இந்த பொண்ணு அதுக்கு பாதிப்படையாமல் இருக்கிறது நல்லாதான், நம்ம கூட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஏஞ்சல் பொண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாட்டா பண்ண பேசாம கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கமாக அரண்மனைக்குள்ள தூஷங்க வந்துட்டு தான் போவார், தவிர்த்து தங்க மாட்டார். அங்க அவருக்குன்னு தனி சாம்பர் கிடையாது, வெளியே இளவரசர் தூஷங்கா இருப்பார். இப்பதான் கிரவுன் பிரின்ஸ் ஆக்குறதுக்கான அந்த செரிமனிக்கான டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவரை ப்ராப்பரா கூப்பிட்டு போறதுக்கான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இந்தாங்க இது உங்களுக்கான பல்லக்கில் ஏறிக்கோங்க அப்படிங்கிறப்போ தூஷங்குக்கு புரிஞ்சு போச்சு, நாம பண்றோமோ இல்லையோ காலமும் சூழ்நிலையும் நம்மள ஒரு விஷயத்த பண்ண வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு
சரி நான் அரண்மனைக்கு வரேன், ஆனால் பல்லக்கில் கிடையாது, என்னோட குதிரையில் வர அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் வராங்க. அப்போ மக்கள் ரெண்டு பக்கம் நின்று பவ்யமாக வணக்கம்லாம் வைக்கிறாங்க. அதை பார்க்குறப்போ ஒரு வாட்டி கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க, அண்ணா உனக்கு கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறது பிடிக்கல, சுதந்திரமாக இருக்க முடியல, நினச்ச இடத்துக்கு போக முடியலன்னு சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்போ ஏன்னா இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிற அப்படிங்கிற சமயத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நான் கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறது நல்லது அப்படின்னா அந்த அசௌகரியத்தை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமாக அரண்மனைக்கும் வராங்க. ராஜமாத்தோட சேம்பர் தான் கட்டுறாங்க. ராஜமாத்தோட ஒரு செடி வளர்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் சூரிய ஒளி வேணும், கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மெய்டி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க செடி எடுத்துகிட்டு வர்றப்போ ஆப்போசிட்டில் வந்த நம்மளோட தூஷங்க அதை வாங்கிட்டு வந்து, ராஜமாதா வணக்கம், நான் தான் இளவரசர் தூஷங்க, இதுக்கப்புறமாக நான் பேலஸ்குள்ளே தான் இருக்க போகிறேன், நான் அந்த கிரவுன் பிரின்ஸ் ஆக போகிறேன் இல்லையா. ஆமாம், நீங்கள் தொட்டது எல்லாமே அழிஞ்சிருமே, இது மட்டும் எப்படி வளருது? நீங்கள் தான் எப்போவுமே ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கிற காதலை தானே பெருசாக பார்ப்பீங்க, அதில் தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி செடியெல்லாமல் வளர்ப்பீங்க அப்படிங்கிறப்போ நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தூஷங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு டொம்முன்னு உடச்சிட்டு, நான் இதுக்கப்புறம் பேலஸ்குள்ளே தான் இருக்க போகிறேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து மிரட்டிட்டு போயிடுறான். மெய்டுக்கு இப்படி போட்டு உடச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறப்ப கை வந்து அறுத்துக்குது. உடனே ராஜமாதா வந்து ரத்தம் வருது பாரு அப்படிங்கிறாங்க. ராஜமாதா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த பையன் உங்களை மிரட்ட விடாதீங்க, உங்களை அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, உங்களை அவனை பயன்படுத்த விடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக இன்னும் கிரவுன் பிரின்ஸ் கிடைக்கல. கிரவுன் பிரின்ஸுக்கும் தாத்தா இருக்காங்க. எப்படி தூஷங்குக்கு வந்து ராணியோட அப்பா தாத்தான்னு ஒருத்தங்க இருக்கிற மாதிரி கிரவுன் பிரின்ஸுக்கும் கிரவுன் பிரின்ஸோட அம்மாவோட அப்பா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு கிரவுன் பிரின்ஸ் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் நம்ம ஆட்களை அனுப்பி அங்கே வந்திருக்கானா கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்களை அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் டாக்டர் சாயோட பாடி கார்டு வந்துட்டு சர்வன்ட் பொண்ணு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க ஒன்றும் எங்களை எந்த கஷ்டமும் படுத்தல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்டர் சாயான உங்களோட மகளாக என்னதான் நினைக்கிறாங்க, அவங்கள மயூனாவை வந்துட்டு சர்வன்ட் லேடியாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ ஒன்று தான் டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை சார் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. சரிம்மா சொல்லு, உனக்கு என்ன தோணுது, என் பொண்ணு பாதுகாப்பாக தானே இருக்கா, அவர் ரிட்டன் வந்துடுவாள் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கிரவுன் பிரின்சஸ் ஆகிறதுல விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் நின்று போகுது அப்படிங்கிறப்ப தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர் சாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் போட்ட பிளான் தான் ஆனால் இவர் கையை மீறி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அரண்மனையில் நம்மளோட தூஷங் பண்ணுற அழிச்சாட்டியமாக இருக்கு. கிரவுன் பிரின்ஸ் ஆக போகிறாங்க. சில பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், சட்டத்திட்டமெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக 2-3 மினிஸ்டர்ஸ் வந்து பாடம் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ என்ன சிலபஸ் இது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை நானே வந்து செட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இங்கே அத்தனை அநியாயம் நடக்குது, அதையே உங்களால் தட்டி கேட்க முடியல, இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ளே ஷாமன் வரவே கூடாது, யாருமே கூட கூப்பிட்டு வரக்கூடாது, அதுவும் அரசரோ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அரசரோட பையன் மனைவி இவங்க யாருமே கூப்பிட்டு வரக்கூடாது. ஆனால் தூஷங் ஷாமனை கூப்பிட்டு வந்தது இல்லாமல் ரிச்சுவல் நடத்துகிறாங்க. இவரே கண்ணுக்கு மையெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் வேற ஆடுறாங்க. எல்லாம் மற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் அடிச்சு துரத்துங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் துரத்த முடியுது, ஆனால் அங்கே ஆடிட்டு இருக்க தூஷங்க ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் ராணி கிட்ட சொல்லி விடுறாங்க. ராணியால் அரசர் விட்டு வரவே முடியல. கடைசியில் அரசருக்கு பாதுகாப்பாக ராயல் கார்டை வச்சுட்டு யாரையும் உள்ள அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வராங்க. வந்தவங்களுக்கு புரியுது தன் பையன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், தன் அண்ணனான கிரவுன் பிரின்ஸோட இடத்த எடுத்துக்க கூடாது, இவன் கிரவுன் பிரின்ஸ் ஆகிற அந்த சிறுமனை தாமதப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணுறான் அப்படிங்கிறது புரியுது. அதனால் அழுகழுகியாக வருது. தங்கம் தூஷங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ட்டு அழறப்போ ஒரு செகண்ட் அப்படியே தூஷங் நின்றுவாங்க. அவருக்கும் கண்ணெல்லாம் கழுங்குது, அழுகழுகியாக வருது. கடைசியாக வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸை பார்த்து பேசினது, ரிட்டர்ன் அரண்மனைக்கு வரப்போ நம்ம பிரதர்ஸாக இருக்க மாட்டோம்டா, எனிமிஸாக இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னது, சின்ன வயசுல இவங்க எல்லாம் சந்தோஷமாக ஒன்றா விளையாண்டு வளர்ந்தது அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வருது. என் அண்ணனுக்கு பதிலாக நான் அப்படின்னு எப்போவுமே இருக்க மாட்டேன், அவன் இடத்த நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ஏன் அங்கே அப்படியே தையா தக்கான்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிய வருது. உடனே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாருங்க, ஷாமனை வந்து அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு வந்தது தப்பு, அது மிகப்பெரிய வந்து பாவ செயலும் கூட, அரண்மனையோட புனிதமே கெட்டு போச்சு, அதுவும் அந்த கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்காக இருக்கிற தூஷங் பண்ணியிருக்கவே கூடாது, ப்ளீஸ் அவரை வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வேண்டுகோள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டிஷன்ஸாக வந்து குவியுது, தூஷங் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இன்னைக்கு இத்தனை பெட்டிஷன்ஸ் வந்துச்சுன்னு ராஜமாதா முன்னாடி வைக்கிறப்ப ராஜமாதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்துட்டு அந்த தூஷங்குக்கு பாடம் சொல்லி கொடுக்க போனோம், எங்களையும் அவ்வளோ திமிரா பேசுகிறான், அவெல்லாம் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவன், ராஜமாதா இப்போ நாங்கள் சொல்கிறதுக்காக வந்து எங்கள் நாக்கு நீங்கள் அறுக்கலாம், எங்கள் தலையை கூட நீங்கள் வெட்டி எடுக்கலாம், அது வந்து எங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சே எங்களோட மனசில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு நாங்கள் ஆதங்கப்பட்டிருக்கோம், அந்த பையன் தூஷங் போடுற ஆட்டம் அப்படி இருக்குது, புரிஞ்சுக்கோங்க, அவனை கிரவுன் பிரின்ஸ் ஆக்குறதும் இந்த நாட்டை நாமளே எதிரிகள் கையில் கொண்டு போய் கொடுக்குறதும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ராஜமாதாக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சேம்பருக்கு வந்துடுவாங்க. வந்தவங்களுக்கு இது வரைக்கும் இவங்க எல்லாரும் திட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. கடைசியாக கூட ராணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, என் புருஷனை கொள்றதுக்கு என்னையே பயன்படுத்தி நான் விஷம் வச்ச மாதிரி பண்ணியல அப்படின்னு அவங்க கேட்டது. அரசர் வந்துட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, உன்னை பார்த்தாலே வாமிட் வரும், எனக்கு வாந்தி எடுக்கணும்னு தோணும்,
பட் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னது, கழுத்தில் வந்து தூஷன் கத்தி வச்சுட்டு பேசினது, க்ரௌன் பிரின்ஸ் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மண்டக்குள்ளே வருது. பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அப்போ அப்படியே திரை வந்து மேலே போகுது. அங்கே தான் வந்து டாக்டர் சாய் நிற்கிறாங்க. ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் எப்போ இவ்வளவு கொடூரமான ஒருத்தியாக மாறி போனேன், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ராட்சசியை நான் எப்போ மாறினேன், எனக்கே தெரியல, என்னால் என்னை ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு அழறாங்க. டாக்டர் சாய் பொறுமையாக சொல்லுவாங்க, இல்லை ரயான், நீ மாறவே இல்லை. நான் காதலிச்சப்போ நான் பார்த்த அதே ரயானை தான் நான் இப்போவும் பார்க்குறேன். இவ்வளோ வருடங்கள் உங்ககிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு வேளை இத்தனை வருடங்கள்ல நான் உங்ககிட்ட ஏதாவது மாற்றத்தை பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக நின்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறப்ப தான் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். இவங்களோட லவ் ஸ்டோரிக்கான ஃப்ளாஷ்பேக். மலை மேலே ஒரு வீடு இருக்குங்க, அதுதான் டாக்டர் சாயோட வீடு. அங்கே தான் வந்துட்டு இவங்களை பார்த்து டாக்டர் சாயை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ராஜமா தான் இல்லை இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மட்டும் அவங்கள நான் ரயான்னு சொல்கிறேன். ரயான் மீட் பண்ண வருவாங்க. ரயான் அப்போவே பெரிய இடத்து பொண்ணு தான். அப்போ அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட் லேடி இருப்பாங்க. இப்போ மேடாக இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க சர்வெண்ட் லேடி அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. சாய், எப்போ எக்ஸாம் வருது, எப்போ சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறப்போ, லாஸ்ட் இயர் எழுதின எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணல ரயான், ஆனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன். பாஸ் பண்ண கையோட எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடச்சிடும். உடனே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சுங்க, பேசியே வச்சுட்டாங்க. ரயானுக்கும் சாய்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. பட் சாய்க்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தோட நம்ம ரயானை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை. அதனால தான் கல்யாணத்தை மட்டும் போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டே வருவார். அது ரயானுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இதை பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் இல்லையா அப்படிங்கிறப்போ அவர் சாய் வந்து அவரோட ஆசையை சொல்கிறாரு. இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த கனவுக்கு வந்து ரயானும் புரிஞ்சுக்கிறாங்க, உறுதுணையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சர்வெண்ட் லேடியோட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமாக அங்கே சாமியார் இருக்காரு. இவர் இந்த மலைப்பகுதியில் தாங்க எங்கேயாவது இருந்துக்கிட்டே இருப்பார். இவர் ஒரு இடத்துல இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நிலையா இருக்க மாட்டார். எங்கே வேணாலும் அவர் போவார் வருவார். டாக்டர் சாயை சின்ன வயசுலேருந்து இந்த சாமியாருக்கு தெரியும். இப்படி ரயான் பேசிட்டு போகிறத பார்த்தவர் சாய் கிட்ட வந்து சொல்லுவார், ஏன்பா சாய், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் டாக்டர் சாய் கிடையாதுங்க, வெறும் சாய் தான். டாக்டருக்கான படிப்பே படிக்கல. அவர் அரசாங்க உத்தியோகம், கணக்கு எழுதுற வேலை, அந்த மாதிரி ஏதாவது வேலைக்காக இவர் அந்த ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருப்பாரு. அந்த சாமியார் வந்துட்டு சொல்லுவாங்க, சாய், அந்த பொண்ணை நீ உயிருக்கு உயிராக காதலிக்கிறல, உடனே திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சாமி, இல்லை, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலான் இருக்க. அந்த பொண்ணை நீ திருமணம் பண்ற அப்படின்னா உடனே பண்ணிக்கோ, இல்லைன்னா எப்பவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாய் இதை பெருசாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டாரு. சின்ன வயசு, இதுலலாம் அவருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது எக்ஸாம் முடியறதுக்கு. எக்ஸாம் முடிஞ்ச கையோட எனக்கு வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போக பார்க்க, இதை பாருப்பா, எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியாததெல்லாம் நடத்தி காட்டும் அப்படிங்கிறப்போ பெருசாக கண்டுக்காம சாய் வந்துருவாங்க. இப்போ சாயை மீட் பண்ணிட்டு ரயான் வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா. அப்போ இவங்க வீட்டுக்கு முன்னாடி அரசரோட பல்லாக்கு, அரசரோட காவலாளிகள்லாம் இருப்பாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தான் உள்ள வருவாங்க. ரயானோட அப்பா கிட்ட அரசர் பேசிட்டு இருப்பார். அரசர் நல்லா வயசானவர். ரயானை எங்கேயோ பார்த்துருக்காரு, ரயானை பிடிச்சி போச்சு. அதனால உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு, எனக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ராணின்னு யாரும் இல்லை, என்ன இறந்து போயிட்டாங்க, உன் மகள் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டா ரயான் இந்த நாட்டுக்கே ராணி ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும், ஐயோ, இது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம், ஆனால் என் பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அரசர், ஓ அப்படியான்னு சொன்னது மட்டும்தாங்க நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வெளியே வந்துருவாங்க. அப்போதான் கரெக்டாக ரயானு வீட்டுக்குள்ளே வருவாங்க. அரசரை பார்த்ததும் வணக்க வைக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் அரசர் டக்குன்னு வந்து ரயான் கையை பிடிச்சிக்கிட்டு, வேண்டாம்மா, தலை ரொம்ப சில்லுன்னு இருக்கு, உடம்புக்கு தான் வந்துட போகுது அப்படின்ட்டு கையை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருப்பாரு. கையை விடவே இல்லை. இதுவே ரயானுக்கு வந்து தோணுது, என்ன இவரு இப்படி கையை பிடிச்சிருக்கிறது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கப்புறம் அரசர் பல்லக்கில் ஏறி போறப்போ அந்த ரயானுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பா எல்லாத்தையும் சொல்றாங்க. அவர் வந்துட்டு அரசரோட கோரிக்கையை அவர் எடுத்துக்கல. என்னங்க, என் பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதால அரசர் உடனே கிளம்பிட்டார், வேற எதுவும் பேசல. இப்படி அரசருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது இப்போ ரயானுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா. ரயானோட சர்வெண்ட் லேடி கேட்குறாங்க, இதை நாம வந்து சாய் கிட்ட சொல்லாமா அப்படிங்கிறப்போ, வேண்டாம், எக்ஸாம் வந்து நாளைக்கு தான், இது சொன்னா அவன் வந்து மைண்ட்ல இதே வச்சுப்பான், எக்ஸாம் நல்லா எழுத மாட்டான், அவனோட கனவே வந்து அரசாங்க உத்தியோகம் வாங்குறது தான், அவன் எக்ஸாம் எழுதட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா இந்த சர்வெண்ட் பொண்ணுக்கு மனசே கேட்காது. எக்ஸாமுக்காக சாய் கிளம்புறப்போ சாயை தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் எக்ஸாம் எழுதுறதுக்கு அரண்மனைக்குள்ள வருவாரு. எல்லாரும் எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பாங்க, இவர் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. இந்த எக்ஸாம் வந்து அரசர் முன்னிலையில தான் நடக்கும். இப்படி அரசர் வந்து உட்கார்றப்போ அங்க எக்ஸாம் எழுத உட்காந்துருக்கான் இல்லைங்களா, அவன் தான் சாய். ரயானுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட மாப்பிள்ள அப்படிம்பாங்க. நம்ம சாய்க்கு எக்ஸாம் எழுதவே முடியல. அந்த சாமியார் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது, நான் உடனே ரயானா கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும், நான் பண்ணது தப்பு தான். அந்த சாமியார் சொன்னாரே, வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்படியே தாமதிச்சோம் அப்படின்னா ரயானை இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமாக ரயானோட ஊர் விட்டு ஓடி போகிறதுக்கு ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. நைட் டைம் ரயானும் சர்வெண்ட் லேடி வீட்டு விட்டு வந்துருவாங்க. 3 பேர் சேர்ந்து ஓடி போகலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அரசர் கண் கொத்தி பா மாதிரி பார்த்துட்டு தான் இருப்பாங்க ரயானோட வீட்டை. இவங்க ஓடி போறாங்கன்னு தெரிஞ்சதும் சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. இங்கதான் ரயானுக்கும் சாய்க்கும் அவங்க யோசிச்சே பார்க்க முடியாத கொடுமை நடக்கும். சாயை கட்டி போட்டுடுறாங்க.
அவளை எனக்கு பிடிச்ச பொண்ணு, என்ன தைரியம் இருந்தா அவளை கூப்பிட்டு ஓடி போக பாப்பேன்னு அரசர் கேட்க, இதை பாருங்க, உங்களோட மனைவியை நான் கூப்பிட்டு ஓடி போகல, அவள் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு, நான் அவளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவளை நான் கூப்பிட்டு ஓடி போனதுல என்ன தப்பு இருக்கு, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்பனா இருப்பாங்க. உயிரே போனாலும் சரி ரயானை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சாய் இருக்காங்க. ஆனா சாய் படுற இந்த கொடுமையை வந்து ரயானால பார்க்க முடியல. அதனால அரசர்கிட்ட மண்டிக்கிட்டு கெஞ்சி கேட்கறா, ப்ளீஸ் அவர் விட்டுருங்க, அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது, என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிறப்போ அரசர் அப்படி ஒரு பார்வையோட ரயான் கிட்ட வருவாங்களா, அதை வந்து சாயால தாங்கிக்கவே முடியாது. சரிம்மா ரயான், அந்த சாயை நான் விட்டுடுறேன், அதுக்கு நீ எனக்கு ரிட்டன் என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்படியே வந்து என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே சொல்லிட்டு ரயானுக்கு தெரியல. என்னோட ஒரு நாள் இரவுன்னு இருக்கணும், அப்படி நீ இருந்தா மட்டும்தான் அந்த சாயை வந்து நான் கொல்லாம விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுவாங்க. அரசரோட எந்த பெண் ஒரு நாள் இரவு கழிச்சாலும் சரி அவ அரசருக்கு சொந்தமானவளா மாறிடுவா. ரயானுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம இதை பண்ணல அப்படின்னா நம்ம காதல் நான சாயை நம்ம கண்ணு முன்னுக்கவே கொண்டுடுவாங்க அப்படின்ட்டு அரசர் சொன்னதுக்கு ஒத்துக்கிறா. அந்த ரூம்குள்ள போறப்போ வெளியே அங்க வந்து சாய் இதை பார்க்க வைக்கிறாங்க. சாய் வந்து கத்துறாரு, ஆனா கத்துனா கூட அவரோட வாய்ஸ் உள்ள கேட்டக்கூடாது அப்படின்னு வாயை போட்டு இறுக்கி கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி அவர் கத்துவார் இல்லைங்களா, அந்த சவுண்ட் ஒரு மாதிரி கேக்குது. அது ரயானுக்கு உள்ள புரியுது. ஆனா ரயானுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், இப்போ நாம அரசர் சொன்ன மாதிரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சாயை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுமையை வந்து சாயால பார்க்கவே முடியலையோ, நம்ம லவ் பண்ண போனா நம்மளால காப்பாற்ற முடியலையே, இப்படி நம்ம கண்ணு முன்னுக்கவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறி கதறியால சர்வன்ட் லேடியும் இது அந்த பக்கம் இருந்து பார்ப்பாங்க. அவங்க அப்படியே தலையா அடிச்சுட்டு அழுவாங்க. அடுத்த நாள் விடியுது, பல்லக்கு வருதுங்க ரயானோட வீட்டுக்கு. ஏன்னா அரசர் இங்க வந்து ரயானோட தங்கிட்டாரு இல்லையா, இதுக்கப்புறமாக ரயானை பேலஸ்க்கு கூப்பிட்டு போகணும். அப்படி கூப்பிட்டு போறப்போ சாயை வந்து விட்டுட்டாங்க. நான் பல்லக்குள்ள போற ரயானை பார்த்துட்டு சாய்க்கு மனசே கேட்கறது இல்ல. ரயான் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கு பின்னாடியே வர்றப்போ காவலாளிகள்லாம் அடிச்சு துரத்திடுறாங்க. அவ்வளோதான், அப்போ அரண்மனைக்குள்ள போன ரயான் தான் இப்போ ராஜமாதாவா நிக்கிறாங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக்கில் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. மனசுக்குள்ளேயே சாய் சொல்லிக்கிறாரு, நீ மாறவே இல்லை ரயான், அப்படியே தான் இருக்க, நான் பார்த்த என்னோட ரயானா நீ அப்படியே தான் இருக்க. அன்னைக்கு மட்டும் உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அரசர் மேல ஆசையே பட்டிருந்தா கூட நம்மளை பிரிச்சிருக்க முடியாது. ஏன்னா திருமணமான பெண் மேல அரசர் ஆசைப்படவும் முடியாது. அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கல, இன்னைக்கு நான் உன்னை இழந்துட்டு நிக்கிறேன், அட்லீஸ்ட் உன் பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துக்கவாவது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாரு. இங்க தூஷன் கிட்ட ராணியோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அமைச்சர் இருப்பார் இல்லைங்களா, அவர் கேட்குறாங்க, என்னப்பா தூஷன், உனக்கு வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு, விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னது, எல்லாருக்கும் அந்த கிரவுன் பிரின்ஸ் ஆகணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா நான் போற பாதையே தப்பா இருக்கே, நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு சீல் வைப்பார் இல்லையா, அந்த சீலையே ஃபோர்ஜரி பண்ணி வச்சிருக்காங்க, அது உண்மையான சீலே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நாளைக்கு நான் கிரவுன் பிரின்ஸே ஆனாலும் இந்த சீல் போலியானது, அப்போ நீ கிரவுன் பிரின்ஸா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படியே நான் அப்புறப்படுத்திடுவாங்க. அப்படி ஒரு முடிவு எனக்கு வேண்டாம், நான் சிம்மாசனத்தை நோக்கி போகணும், சிம்மாசனத்துல நான் உட்காரணும் அப்படின்னா என்னோட பாதை வந்து கிளியரா இருக்கணும், அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்க நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு மயுனா 3 பேரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க என்ன நம்ம கிரவுன் பிரின்ஸோட தாத்தா வீட்டுக்கு தான். அங்க உள்ள வந்ததும் தாத்தா நான் தான் லீகன் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸோட பேர் வந்து லீகன்ங்க. லீகன் சொல்ற சமயத்துல வந்த தாத்தா உடனே வணக்கம் வைக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி வணக்கம் வைக்க மயுனாக்கு அப்படியே திக்குனாகுது. அப்போ இவருதான் கிரவுன் பிரின்ஸா, அப்போ நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா, அப்படி இருக்கிறப்போ இவர் எதுக்கு அப்பா கடத்தினாங்க எனக்கு ரிச்சுவல் பண்றதுக்காக அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.